सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. விஷாரத் குஜராத்தில் இப்போ டிஃபன் 1 2 3 போட்டேன். மொத்தமாக டோட்டலாக 4 தான் இருக்குது. இப்போ நீங்கள் 4வது பார்க்குறோம். இந்த 4ல் 2 டெஃபினட்டாக அவன் கேட்கல. 1 3 கேட்கலாம், அப்படின்னா 2 4 கேட்கலாம். நமக்கு 2 கொடுத்து 1 கேட்பாங்க. அதுக்கு 10 மார்க்ஸு. இது பேஜ் நம்பர் 274 எடுத்துங்க. சரவணா இந்த கையில் நம்ம நடத்திட்டு பஞ்சவடிக்கா பிரதான் பாத்திர ஆப் கிஸ்கோ மான்தேகை தர்க்க சங்கத்து உத்தர் பிரசித்தி கீஜியே. இந்த பஞ்சவடியில் முக்கியமான கதாபாத்திரம் யாராக நீங்கள் நினைக்கிறீர்கள், இதற்கு பதில் கூறுங்கள் அப்படின்ற அந்த டாப்பிக்குடைய தலைப்பு கொடுத்துருக்காங்க. பஞ்சவடி அப்படிங்கும்போது ஒரு இடத்த, ஒரு பிளேஸை குறிக்குது. பஞ்சவடி ராஷ்டிரகவி மைத்தில் சரண் குப்தக்கா கண்டகாவியகை. இந்த பஞ்சவடி என்ற அந்த பெயரை தேசிய கவிஞர் மைத்தில் சரண் குப்து இது ஒரு தொகுதி கவிதையாக ஏற்றியிருக்கிறார். வகு ராமாயண் கி ஏக்கு கடாகை. இது ராமாயணத்துலேருந்து ஒரு பகுதியாக இருக்கிறது. கடி அப்படின்னா அத்தியாயன்னு அர்த்தம், பார்ட்டுன்னு அர்த்தம். ராமாயணத்துலேருந்து ஒரு பகுதியாக இருக்கிறது. இஸ் காவியக்கு ஹர் பத்து में லக்ஷ்மண் சாயி ஹுயேகை. இந்த காவியத்தில் ஒவ்வொரு ஹர் பத்து அப்படின்னா ஒவ்வொரு பாடலும் லக்ஷ்மண் முக்கியமாக வருகிறார். சாய் அப்படின்னா முக்கியமாக அவர் வருகிறார். எல்லா செயலில் அவர் தான் பாடல் வருகிறார். இஸ்லியே உன்கி ஹி பஞ்சவடி காவியக்கா பிரதான் பாத்திர மான்தாகை. அதனால தான் உன்கி இந்த பஞ்சவடி அந்த காவியத்தில் அவர் முக்கிய கதாபாத்திரமாக இருக்கிறார். பிரதான் பாத்திரம்னா முக்கிய கதாபாத்திரம்னு அர்த்தம். ராமாயண் கா பிரதான் பாத்திர ராம்கை. அப்படி ராமாயணத்தில் முக்கியமான கதாபாத்திரம் யார் அப்படின்னா ராமரை சொல்கிறோம். மகர் ஆனால் ஜஹாங் தக்கு பஞ்சவடி கா சவால்கை லக்ஷ்மண் ஹோ பிரதான் பாத்திரகை. ஆனால் இந்த பஞ்சவடி என்ற கதாபாத்திரத்திலேருந்து இதை பொறுத்த வரைக்கும் சவால்கை அப்படின்னா இது பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மண் தான் அதில் முதல் கதாபாத்திரமாக இருக்கிறார். வால்மீகி ராமாயண் அவர் ராம் சரித்திர மானஸ் எம்மே சூர்பனகா பகலே ராம்கு சாகத்திகை ஃபிர் லக்ஷ்மண் கோ சாகத்திகை. இப்போ வால்மீகி ராமாயணத்தில் அவர் எழுதியிருக்காராம். அவர் ராமாயணம் மற்றும் ராம் சரித்திர மானஸ் அதில் பார்த்தா சூர்பனகா முன்னாடி பகலை ராமரை முதல்ல விரும்பினார். ராமன் திருமணம் பண்ணிக்கிட்டு சூர்பனகை அங்கே விரும்பினாராம். பிறகு லக்ஷ்மணனுக்கோ பின்னாடி லக்ஷ்மணன் விரும்பினாங்களாம். ஆனால் பஞ்சவடி கண்டகாவியமே இஸ்கா டீக்கு உல்ட்டா வர்ணனை. ஆனால் அந்த பஞ்சவடி அந்த கவிதையில் கண்டகாவியத்தில் இது அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க, தலைகீழாக இது மாற்றிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல லட்சுமணன் சூர்பனகை விரும்ப, அடுத்தது ராமரை விரும்புவாங்கன்ட்டு அதுதான் உல்ட்டா வர்ணம் தலைகீழாக இருக்கிறது. குப்தஜி ने लक्ष्मण को प्रधान पात्र बनाने के लिए जान बुझाकर यज्ञ பரிவர்த்தன் கியாக. இது குப்தஜி அவர் தானே ஆத்தர், ரைட்டராக இருக்கார். இந்த குப்தஜி என்ன பண்ணார், லக்ஷ்மண் ஒரு முக்கிய கதாபாத்திரமாக அவர் உருவாக்கியிருக்கிறார் என்று பரிவர்த்தன் அது மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கண்டகாவிய வீர் ரசு யா சுங்கர் ரஷ் பிரதான் ஹோத்தாகை. இந்த கண்டகாவிய இந்த கவிதையில் காவியனாலும் கவிதை தான். இந்த கண்டகாவிய கவிதையில் வீர் அப்படின்னா வீரர்களை பற்றி ரஷ்யனம் உணர்வுன்னு அர்த்தம். வீரர்களை பற்றியும் சுங்கார் அப்படின்னா காதல் உணர்வு பற்றி பிரதான் இதில் முதன்மையாக இதில் கொடுக்கப்பட்டுள்ளது. சாந்த் ரஷ் அப்படின்னா அமைதின்னு அர்த்தம். இந்த இடத்துல ரைத்து ரஷ் அப்படின்னா கோபம்னு அர்த்தம். இந்த ஒரு மனிதனுக்கு எல்லாமே இதில் இருக்குல்ல, அந்த உணர்வுன்றது ஒவ்வொரு வகையாக இங்கே ரஷ்யா பிரிச்சிருக்காங்க. பீபத்து ரஷ் கருணா ரஷ் ஆதி ரஷ் கோபி ஸ்தான் மில்தாக. மீதியுள்ள ரஷ்யங்களும் இதில் கிடைக்கின்றன. கோயி பாத்திர வீர் ரஷ்
யக்தி கர்த்தாக மீதியுள்ள கோயி பாத்திரம் மீதி பாத்திரத்தில் வந்து வீர பிரசன வீரனுடைய உணர்வு வந்து இங்கே வந்து முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. கோயி பாத்திர சாந்திரஸ் யக்தி கர்த்தாக இங்கே வந்து வீர ரசம் கொடுத்துருக்காங்களாம். அமைதியான சாந்திரம் அமைதின்னு அர்த்தம். அமைதியான வந்து உணர்வு வந்து இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. மகர் ஆனால் பஞ்சவடி காவியமி பகல் லக்ஷ்மண் சாந்திரஸ் யக்தி கர்த்திகை. ஆனால் பஞ்சவடியிலேருந்து முதன்மையாக வந்து லக்ஷ்மணுக்கு வந்து அமைதியான வந்து உணர்வு தான் வந்து முதல்ல வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. பிறகு பாத்துக்கு श्रृंगार फिर ரைத்து அவரு அந்திமி வீர் ரஷ் பிரக்தி கர்த்தியகை. முதல்ல வந்து ஒரு இந்த லக்ஷ்மணுக்கு வந்து இந்த கேரக்டர் வந்து அமைதியான உணர்வு வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. பிறகு வந்து இந்த ஸ்ருங்கார் அப்படிங்கும்போது இந்த காதல் உணர்வுன்னு சொல்கிறது, காதலை பற்றி வந்து கொடுக்கப்பட்டது. அடுத்தது வந்து கோபம்னு அர்த்தம். சூர்பனகிட்ட வந்து அதிகமாக வந்து கோபமாக அவர் பேசிகிட்டு இருந்தார்ல, அதுதான் வந்து ரைத்து ரசு கோபத்தை பற்றும். இறுதினா கடைசியில் வந்து வீரரை பற்றி வந்து அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த கதாபாத்திரம் தான் அவர் வந்து இதில் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார். இஸ் தரகு உன்கே சாத்திகி इस काव्य के सभी रस ஜூடேகை. இந்த இதை வந்து உன்கே ஷாத் அவரோட வந்து இணைச்சி இந்த காவியத்தில் வந்து எல்லாரையும் வந்து இதை இணைத்திருக்கிறார். இசுசே யகு ஷாபித்து ஹோத்தாகை ஃபிர் லக்ஷ்மணனுக்கு பஞ்சவடி காவியக்கா பிரதான் பாத்திரம். அதனால தான் வந்து லக்ஷ்மணுக்கு வந்து இதில் முக்கிய கதாபாத்திரமாக வந்து முதன்மையாக வழங்கப்பட்டுள்ளது. முதன்மையான பாத்திரமாக லக்ஷ்மணன் இருக்கிறார். पंचवड़ी भूरी कदा लक्ष्मणन को केंद्र बिंदु मानकर बेनी गई हैं. இந்த லக்ஷ்மணுடைய வந்து முழுமையான கேரக்டர் வந்து முழு கதையும் வந்து இதில் வந்து பூனி கொடுக்கப்பட்டுள்ளது. காவியக்கா ஆரம்ப அநேக சாத்திகி ஹோத்தாகை. இந்த கவிதை வந்து ஆரம்பம் வந்து அவரிடமிருந்து தொடங்குகிறது. உன்கேன்னு அந்த இடத்துல ஆரம்பிக்கிறீங்கன்னா லக்ஷ்மணன் இந்த கவிதை வந்து லக்ஷ்மணிலிருந்து தொடங்குகிறது. லக்ஷ்மணன் அப்புனி மண்மே பகுத்து குச்சி சோச்சிதேகை. லக்ஷ்மணன் வந்து தன்னுடைய மனதில் வந்து அப்புனியே மண்மே அப்படின்னா தன்னுடைய மனதில் வந்து பயங்கரமாக வந்து அவர் வந்து யோசிக்கிறார். இந்த மாதிரி அவர் மனதில் வந்து நிறையா வந்து நினைக்கிறார். அவர் பீத்தி கட்னாவும் கா அவர் वजनों के कायों का बाप दैल करते हैं. பிரக்தி அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து இயற்கை பற்றி ராமர் சீதா தேவி கைகேயி பரத் வந்து பசுனா வந்து அனிமல்ஸ் விலங்குகள், பக்ஷி அப்படின்னா வந்து பேர்ட்ஸ் பறவைகள், ஜங்கல் கே லோக் அந்த காட்டில் வந்து அவங்க பஞ்சவடி அந்த காட்டில் வசிக்கக்கூடிய இடத்துல வந்து மக்கள் வசிக்கிறாங்களோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய லோகனா மக்கள், ருஷி முனிவங்க அப்படின்னா வந்து முனிவர்கள், தவம் செய்யக்கூடிய முனிவர்களுக்கா அங்கே வந்து ஆசிரமம் எல்லாமே இருக்கும். ரிஷி முனிவர்கள் சட் சங்கு சப்கே பாரேமி அப்புனி விச்சார் பிரக்கட்டு கர்த்தேங்க. இவங்களை பற்றிலாம் என்ன பண்ணாராம், இவர் வந்து அதிகமாக வந்து யோசிச்சுட்டே இருந்தாராம். அதுதான் சொல்கிறாங்க. இந்த யார் யோசிச்சா லக்ஷ்மணன் வந்து இவங்களெல்லாம் வந்து அதிகமாக வந்து யோசிச்சுட்டே இருந்தார். ஃபிர் சூர்பனகாசே பாத்து விவாதத்தை கர்த்தேங்க. பிறகு வந்து சூர்பனகாவிலிருந்து விவாதம் வந்து அவங்ககிட்ட வந்து விவாதம் வந்து அவர் செஞ்சார். பாத்து பிறகு சீதா அவர் ஸ்ரீராம் யா तो लक्ष्मण से बात करते हैं. அப்போ ராமர் சீதா தேவி லக்ஷ்மண் 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்து அவங்களுக்குள்ளே இருக்கிறத பேசிக்கிட்டாங்களாம். दो उनके சம்பந்தமே ஆப்சேமே பாத்து கருத்தேங்க. அவங்களுக்குள்ளே வந்து தங்களுக்குள்ள ஆப்சேனா வந்து தங்களுக்கு அவங்கவுங்க கருத்துக்களை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பரிமாறிக்கிட்டாங்க. யார் அப்படின்னா ராமர் சீதா தேவி லக்ஷ்மண் வந்து அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதை வந்து பேசிக்கிறாங்க. अंतिमे இறுதியில் வந்து கடைசியாக வந்து சூர்பனகாவுக்கு லக்ஷ்மணன் தண்ட தேத்தேகை. உடனே இறுதியாக வந்து சூர்பனகாவுக்கு வந்து லக்ஷ்மணன் வந்து தண்டனை வந்து கொடுக்குறாரு. வக்கு உஷிஷே बतला लेने को धमकी देकर
சளி ஜாத்திகை தண்டனை கொடுத்துட்டு இதிலேருந்து நீ தயவுசெய்து இங்கேருந்து நீ கிளம்பிடு, இங்கேருந்து கிளம்பிடு, இந்த இடத்துல நிற்காத அப்படின்னு சொல்லிட்டு சூர்பனகை பார்த்து அவர் லக்ஷ்மணன் வந்து சொல்கிறாரு. इसी यज्ञ शाबित होता है कि लक्ष्मणन की பஞ்சவடி காவியக்கு பிரதான் பாத்திரகை. இதில் இப்படியே ஒவ்வொரு பேரால் வந்து கடைசியாக வந்து சொல்கிறாங்க, ஒவ்வொரு பத்திலையும் வந்து அவர் தான் வந்து முக்கியமான கேரக்டராக இருக்கார், லக்ஷ்மணன் வந்து இருக்கிறாரு, முக்கியமான இருக்கார் அப்படின்றதான் நீங்கள் சொல்லியிருக்கு. காவியக்கா நாடகிக்கு காவியக்கா பிரதான் பாத்திர ஹோத்தாகை. இந்த காவிய இந்த கவிதையில் வந்து நாயக் அப்படின்னா வந்து ஹீரோன்னு அர்த்தம். இந்த ஹீரோவாக வந்து இந்த காவியத்தில் யார் முக்கிய கதாபாத்திரமாக வந்து இருக்கிறார். நாயக்கு தீரோ தாதத் யா தீரோ லலித் யா தீர் பிரசந்த ஹோத்தாகை. இது முக்கிய கதாபாத்திரமாக வந்து லக்ஷ்மணன் இருக்கிறார். நாயக்கனா அவர் தான் வந்து இதில் இருக்கார். இவர் எப்படி தீரோதாத்தத் அப்படின்னா ரொம்ப வந்து வீரனாகவும் இருக்கிறார். தீரோதாத்தர் வீரன் அர்த்தம். அவர் மகா பெரிய வீரராகவும் இருக்கிறார். பஞ்சவடி மே லக்ஷ்மணன் மே தீரோதாதத்து நாயகிக்கு குணபாயம் ஜாத்தியகை. இந்த பஞ்சவடியில் வந்து லக்ஷ்மணன் வந்து ஒரு வீரனாக வந்து இவரை வந்து சொல்கிறாங்க. அந்த வீரனாகவும் சொல்கிறாங்களாம். மற்றும் வந்து குணத்திலும் வந்து உயர்ந்தவராகவும் இருக்கிறார். குணபாய ஜாத்தியகை. வீரனாக இருக்க நல்ல குணம் உள்ளவராகவும் லக்ஷ்மணன் இருக்கிறார். வகு பிரஜா பசு பக்ஷி जंगली जाति के लोग इन शब के लिए சிந்தித்திகை. அவர் அந்த மாதிரி நல்ல குணமுள்ளவராக இருக்காராம். வகு அவர் பிரஜா அப்படின்னா அந்த மக்கள் நடத்த அவர் வந்து அதிகமாக அந்த மக்களை பற்றி நினச்சாராம். விலங்குகள் பட்சி விலங்குகள் பறவைகள் ஜங்கலி காட்டில் வசிக்கக்கூடிய ஜங்கல்னா காடுன்னு அர்த்தம். அங்கே ஜாதினா வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஜாதிக்கு லோகியின் ஷப்புலியே எல்லோரையும் என்ன பண்ணார், அவர் வந்து ரொம்ப அக்கறை காட்டிகிட்டு இருந்தாராம். சிந்தித்து அப்படின்னா வந்து எல்லோர் மேலேயும் அவர் வந்து மக்கள் மேலே, விலங்குகள் மேலே, பறவைகள் மேலே, காட்டில் வசிக்கக்கூடிய மக்கள் மேலேயும் எல்லோர் மேலேயும் அவர் வந்து அக்கறை காட்டினார். शूर्पणखा के प्रणा ना लेकर मात्र नाक और कान காட்டு தேத்தேகை. சூர்பனகா வந்து அவர் உயிரை வந்து எப்படி எடுக்கணும், அப்படின்னா வந்து பிராணா அப்படின்னா வந்து உயிர்னு அர்த்தம். சூர்பனகா வந்து நம்மளை சும்மா தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து கோபம் வந்துடுது லக்ஷ்மணுக்கு. இந்த உயிரை லேக்கர்னா எடுக்கிறது, உயிரை எடுக்குன்னு அவர் நினைக்கிறாரு. இருந்தாலும் மாத்திரை நாக்கு அவர் கோபத்தில் வந்து நாக்குனா மூக்குன்னு அர்த்தம். மூக்கு அவர் கான்னா காது, நாக்கு மற்றும் மூக்கு என்ன பண்ணார், காட் தேத்தேகை அவர் வந்து வெட்டிடுறாரு. கோபத்தில் வந்து நான் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறேன்ட்டு டக்குன்னு வந்து வெட்டிடுறாரு. சூர்பனகை மூக்கின் காது வெட்டிடுறாரு. வக்கு दमको दादा है कि उसका सामने करते के लिए तैयार हो जाते हैं. அவங்க வெட்டதுனால வந்து நம்மளை வந்து யாராவது வந்து மிரட்டினாங்களா, அதுக்கு அவர் என்ன பண்ணார், அவர் எதிர்கொள்கிறதுக்கு அவர் தயாராக இருந்தாராம். யார், லக்ஷ்மணன். அதான் சாம்னு எதிர்கொள்கிறதுக்கு. அதுங்க தம்கா அப்படின்னா வந்து மிரட்டுறது. வந்து இப்போ நீ இந்த மாதிரி நீ மூக்கையும் வந்து அழகையே நீ குறைச்சிட்ட, மூக்கி வெட்டிட்ட, காதி வெட்டிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து ராட்சசி தான் இருந்தாலும் நம்மளை மிரட்டினாலும் அதை எதிர்கொள்கிறதுக்கு இவர் வந்து லக்ஷ்மணன் வந்து தயாராக இருந்தார். ஜாத்தேகை இஸ் தரகு லக்ஷ்மணன் பஞ்சவடி காவியக்கு தீரோதாத் நாயகிகை. இதனால தான் வந்து பஞ்சவடி காவியத்தில் வந்து ஒரு வீரனாக அழைக்கப்படுகிறார். இசே யக் சாபித்து ஹோத்தாகை கி லக்ஷ்மணன் கி பஞ்சவடி காவியக்கா பிரதான் பாத்திரகை. இதனால தான் வந்து பஞ்சவடி காவியத்தில் வந்து அவர் முக்கிய பாத்திரமாக கருதப்படுகிறார். பஞ்சவடி மீ குல் ஏக்கு சௌ 28 அந்த பஞ்சவடியில் வந்து 128 வந்து பாடல்கள் வந்து இருக்குதாம். 10னா செய்யுள்னு அர்த்தம். பாடல்கள் வந்து அதில் அந்த இருக்குது. இன்மே இதில் ஸ்ரீராம்க்கு கம் படம். ஆனால் வந்து பஞ்சவடியில் 128 பாடல் இருக்குது. ஆனால் அதில் ஸ்ரீராமுக்கு வந்து
கம்முனா வந்து குறைவினது குறைவான பாடல்கள் தான் இருக்கிறது. மை ஸ்தான் மிளகை குறைவான பாடல்கள் இந்த இடத்துல வந்து அவருக்கு கிடைக்கிறது. ஸ்தான்னா இடம்னு அர்த்தம். சாரே 10 லக்ஷ்மணன் கி கிரியாவோ கா விவரன் தேத்தேகை. சாரே அப்படின்னா வந்து எல்லா பாடல்களிலும் மொத்தம் 128 பாடல் சொன்னல, அந்த எல்லா பாடல்களிலும் லக்ஷ்மணன் வந்து அவருடைய இந்த கிரியா அப்படின்னா வந்து வினைச்சல் சொல்லுவாங்க. அவருடைய செயலில் தான் வந்து அவர் அதிகமாக வந்து எல்லா பாடல்லையும் வந்து அவர் தான் வந்து வருகிறார். இசிசே பதா சல்தாகை எல்லா பாடலும் அவர் தான் வருகிறார். கி லக்ஷ்மணன் ஹி பஞ்சவடிக்கா பிரதான் பாத்திரங்க. அதனால தான் வந்து லக்ஷ்மணன் வந்து பஞ்சவடியில் வந்து முக்கியமாக நபராக கருதப்படுகிறார். ராமாயண் ராம் கி கஹானிகை. இப்போ ராமாயணன் எடுத்துகிட்டா ராமரை வந்து நம்ம வந்து முக்கியமாக நம்ம வந்து அந்த கதையில் வந்து ராமரை வந்து நம்ம சொல்கிறோம். பஞ்சவடி கண்டகாவிய பாத்திர லக்ஷ்மணன் பர் பிரகாஷ் டால்தாக. இப்போ ராமாயணம் எடுத்தால் நம்ம ராமர் தான் அப்படின்னு டக்கு நம்ம எடுத்தோன்னு சொல்லுவோம். அதே பஞ்சவடி கண்டகாவின்னு எடுத்துகிட்டா அதில் வந்து யார் சொல்லுவோன்னா லக்ஷ்மணன் பட்டு தான் நம்ம வந்து அவர் வந்து இந்த பிரகாஷ் அப்படின்னா அவருடைய வெளிச்சத்தை தான் வந்து இங்கே முக்கியமாக வந்து காட்டுகிறார். அவர் தான் முக்கியமாக சொல்லுவோம். ஸ்ரீராம் பி பஞ்சவடி மே லக்ஷ்மணன் கி பிரசன்சா கர்ணேகா காம் கர்த்தேகை. இதில் வந்து இந்த ஸ்ரீராம் வந்து ராமர் வந்து இந்த பஞ்சவடியில் இதில் என்ன பண்ணார், லக்ஷ்மணன் வந்து அவர் என்ன பண்ணாராம், ஏதோ ஒரு பாடலை வந்து அவர் வந்து துதித்தார். பிரசன்சா அப்படின்னா வந்து அவர் துதித்தாரே தவிர, துதி அப்படின்னா வந்து ஒரு பாடலை வந்து லக்ஷ்மணனை பற்றி அவர் பாடினாரே தவிர, அந்த காம்னா பணின்னு அர்த்தம். ஒரு ஒரு சில பாடல்கள் வந்து லக்ஷ்மணன் வந்து பாடினார். இஸ்கே ஆகே குச்சு நகி கர்த்தேகை. மீதி வந்து வேறு எதுலேயுமே வந்து ராமர் வந்து எதுலேயுமே வந்து அவர் வரல. இஸ்லியே இஸ்ஸே கக சக்தேகை கி பஞ்சவடி காவியக்கா பிரதான் பாத்திர லக்ஷ்மண் ஹோகை. அதனால தான் வந்து லக்ஷ்மண் வந்து முதன்மையான பாத்திரமாக வந்து குப்தஜி வந்து அழகாக வர்ணித்துள்ளார். இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் இந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.